மாநகரங்களின் சமகால நிகழ்வுகளுடன் அரசியல், ஆன்மீகம், வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம், சமூக அமைப்பு, வணிகம் என்று பல்வேறு தளங்களிலும் கிடைக்கப்பெறும் செய்திகளை உங்களின் கண் முன் வைக்கிறோம். இது தமிழ் நகரங்களுக்கான நேரம். செய்தி களத்திற்குள் விரைவோம். நாடு முழுவதும் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்த போதிலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய பிரதாப் ராவ் ஜாதவ், மாநில அரசுகள் தேவைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறினார். கொரோனா பரவல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அந்தந்த மாநிலங்கள் இதுகுறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல் அதிக அளவில் பரவுவதால் கட்டுப்பாடு விதிக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிருமி நாசினி பயன்பாடு, உணவு மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும், கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ரயில் எஞ்சின் அழகுபடுத்தும் போட்டியில் சென்னை ராயபுரம் ரயில் எஞ்சின் பணிமனை முதல் பரிசை பெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் பணிமனையில் 2 நாட்கள் போட்டி நடைபெற்றது. அதில் 16 ரயில்வே மண்டலங்களும் 3 ரயில்வே உற்பத்தி ஆலைகளும் பங்கேற்றன. தெற்கு ரயில்வேயின் கீழ் வரும் சென்னை ராயபுரம் மின்சார எஞ்சின் பணிமனை முதல் பரிசை வென்றது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் விரிவாக மேம்படுத்தப்பட்டதால் முதல் பரிசை வென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்களில் 6 அடி உயரமுள்ள நாட்டு ரக மரக்கன்றுகளை நட தயாராகுங்கள் என மாநகராட்சி அழைப்பு விடுத்துள்ளது. சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றும் மாநகராட்சியின் முன்னெடுப்பின் ஒரு அங்கமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பசுமையான எதிர்காலத்துக்காக ஒன்று சேர்வோம் என மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் படிதத்தை பூர்த்தி செய்து தங்கள் பங்களிப்பை நல்கலாம் என்றும் மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவ விழா வரும் ஜூன் 2ஆம் தேதி தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் நடைபெறும் இந்த விழா ஜூன் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கடந்த மாதம் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற நிலையில் தற்போது வைகாசி வசந்த உற்சவ விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தினமும் மாலை 5 மணியளவில் சுவாமி சர்வ அலங்காரத்தில் புறப்பாடாகி ஆடி வீதி வழியாக உலா வந்து வசந்த மண்டபம் வந்தடைவார். மதுரையில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, கொரோனா காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வாயிலில் ஷேர் ஆட்டோக்கள் விதிகளை மீறி ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. பயணிகளை அழைத்து வரும்போதும் அழைத்து செல்லும் போதும் சாலையின் நடுவே ஷேர் ஆட்டோவை நிறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மருத்துவமனை வாயிலில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுகிறது. பொதுமக்களும் மருத்துவமனை தரப்பிலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் இந்த குறைகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 81 வயது மூதாட்டியின் கழுத்தை நெரித்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. தண்ணீர் கேட்பது போல் நடித்து நகைகளை கொள்ளையடித்த பெண்ணை பக்கத்து வீட்டில் வசிப்போர் போலீசில் ஒப்படைத்தனர். அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் 1 மாதமாக வீட்டு வேலை செய்து வரும் இந்திரா என்ற பெண் கீழ்த்தளத்தில் உள்ள மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் பேசி பழகியுள்ளார். இந்நிலையில் மூதாட்டியிடம் இருந்து நகைகளை கொள்ளையடிக்க அந்த பெண் முயன்றுள்ளார். மூதாட்டி சத்தமிடவே அவர் சிக்கியுள்ளார். 10 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கழுத்து நெரிக்கப்பட்டதால் மூதாட்டி ராஜேஸ்வரி காயத்துடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பேட்டரி வாகனங்கள் சரிவர இயக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் பூங்கா நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ஏராளமானோர் விலங்குகளை பார்க்க சென்றிருந்த நிலையில் பேட்டரி வாகனங்கள் கிடைக்காததால் இந்த சிக்கல் ஏற்பட்டது. பூங்கா உதவி இயக்குநர் மணிகண்ட பிரபு தலையிட்டு மற்ற வாகனங்களை இயக்கி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். வழக்கமாக 15 வாகனங்கள் இயக்கப்படும் நிலையில் 6 வாகனங்கள் மட்டுமே இயக்கப்பட்டதால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் தேங்கி கிடந்த கழிவு நீரால் பகுதிவாசிகள் அவதிக்கு ஆளாகினர். வாகன ஓட்டிகள் கழிவு நீரை கஷ்டப்பட்டு கடந்து சென்றனர். 42வது வார்டு மண்டலம் 4க்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் தினமும் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் கழிவு நீர் ஓடுகிறது. இந்த கழிவு நீர் மழைநீர் தொட்டிக்குள் கலக்கிறது. திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களும் ஏராளமான மக்களும் செல்லும் வழியில் கழிவு நீர் ஓடுகிறது. இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை ஆணையூர் இந்திராநகர் முத்தாலம்மன் கோவில் தெருவில் கழிவுநீர் தேங்கியுள்ள சாலையில் பூச்செடிகளை நட்டு வைத்து பெண்கள் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் கழிவுநீர் தேங்கியிருப்பதைக் கண்டு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சாலையில் நடக்க இயலாமல் துர்நாற்றத்துடன் வசித்து வருவது குறித்து மாநகராட்சியிலும் மாமன்ற உறுப்பினரிடமும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பெண்கள் குற்றஞ்சாட்டினர். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கச் சென்ற தாவேகா பெண் நிர்வாகிகளிடம் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நிவாரணப் பொருட்களை கொடுக்கச் சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதுடன் பெண் ஒருவரை காவல் ஆய்வாளர் பெஞ்சமின் காலால் எட்டி உதைத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயக்கமடைந்த அந்த பெண் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு பெண்ணிடம் காவல் ஆய்வாளர் பெஞ்சமின் அத்துமீறி நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். மக்களுக்கு தீ விபத்து ஏற்படுத்தி சத்தியமூர்த்தி நகர்ல அது பார்த்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலான்னு வந்ததுக்கு துணி நைட்டி எல்லாம் இல்லைன்னு சொல்லி கோரிக்கை சொன்னதுனால வந்து கொடுத்ததுக்கு போலீஸ்காரு டிஃபை இன்ஸ்பெக்டர் பென்சமின் அவர் துணியெல்லாம் கிழிச்சு அசிங்கமா பேசி மானபங்கப்படுத்துறாரு. 2 லேடிஸை போட்டு அடிச்சாரு. ஒருத்தவங்கள வயதுல எட்டி ஒதுக்கிறாரு. என் முகத்துல போட்டு அடிச்சு அசிங்கமா பேசுறாரு. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் அமைக்கப்பட்டு வரும் நிரந்தர நிழற்பந்தலை முதல்வர் ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி திறந்து வைக்கிறார். ஜெய்ஹிந்த்புரத்தில் வீரமாகாளியம்மன் கோயில் வளாகத்தில் பக்தர்களின் வசதிக்காக 500 அடி நீளத்தில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலம் சேத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா தொடங்கியது. பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கிய இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பல வண்ண பூக்கள் கொண்ட தட்டுகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதியுலா சென்று மீண்டும் ஆலயத்தை அடைந்தனர். பின்னர் மகா மாரியம்மனுக்கு பெண்கள் எடுத்து வந்த வண்ண மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அவர்களது 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்வது வழக்கம்.
புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு 90 பேர் ஹஜ் பயணம் செல்கின்றனர். இதில் 28 பேரை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், நாக தியாகராஜன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் காவலர் குடியிருப்பில் பெண் காவலர் வீட்டில் நகை திருடப்பட்டிருக்கிறது. கே நகர் காவல்துறையினர் குடியிருப்பில் வசித்து வரும் ஆயுதப்படை காவலரான யுவராணி வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. யுவராணி பொருட்களை வாங்குவதற்காக வெளியே சென்ற நிலையில் அவரது கணவர் வீட்டை பூட்டி சாவியை காலணி வைக்கும் இடத்தில் வைத்துச் சென்றார். மார்க்கெட்டிற்கு சென்று திரும்பிய யுவராணி வீடு திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்து சாவியை கொண்டு பூட்டிய வீட்டை திறந்து 4 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். சென்னை ஆவடி அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த கட்டிவிரியன் பாம்பு கைப்பந்தாட்ட வீரரை கடித்தது. ஆரிக்கம்பேடு வடுகர் காலனியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது இளைய மகன் தவசி கல்லூரியில் படித்து வருவதுடன் கைப்பந்தாட்ட வீரராகவும் இருந்து வருகிறார். பயிற்சிக்காக பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றபோது பைக்கின் டூமில் பதுங்கியிருந்த பாம்பு அவரது இடது கையில் கடித்தது. பதற்றத்தில் கீழே விழுந்த தவசியை அப்பகுதி மக்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தவசியை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் உணவு டெலிவரி ஊழியர் உயிரிழந்தார். கந்தசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் உணவு டெலிவரி வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது குத்தம்பாக்கம் சிக்னல் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட ராஜசேகர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் பெட்ரோல் பங்க் ஊழியர், சலூன் கடை ஊழியர் என வருவோர் போவோரிடம் எல்லாம் வம்பு செய்து கத்தியால் தாக்கிய 9 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆற்காடு சாலையில் தேநீர் கடையில் மதுபோதையில் தகராறு செய்த அந்த கும்பல் அங்கு டீ குடித்துக் கொண்டிருந்த சலூன் கடை ஊழியரை கத்தியால் தாக்கியுள்ளனர். விசாரணையின் போது அப்பகுதியில் வேறு சிலரையும் அந்த கும்பல் தாக்கியது தெரியவந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மது மற்றும் கஞ்சா போதையில் இவ்வாறான வெறி செயலில் அவர்கள் ஈடுபட்டது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 9 பேரில் 3 பேர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவந்தது.